நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு இல்லறத்தில் இனிமை. மகான் ஒரு கவியில சொல்றாரு பாருங்களேன், இன்பத்தை காக்கணும் அப்படின்னா அந்த கவி எதனாலே உந்தனுக்கு இன்ப வாழ்வு கிடைக்கும் எனில், இல்ல சிம்பிளான ஒரு லைன் தான். விதவிதமாய் அலங்காரம் வீண் பேச்சு இவை ஒழித்து மிதமான உழைப்பு உணவு மேலான எண்ணம் நிதமும் பழக்கத்தில் நீ கொள்ள அது கிட்டும். இது இல்லறத்துல குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இது பொதுவான வாசகத்தையே நம்ம மகான் நமக்கு தராரு. அதை அப்படியே நம்ம இல்லறத்துக்காக இல்ல அறம் பார்த்தீங்களா. அதாவது இல்லறது தெரியும், வீடு அறம்ங்கிறது அறவாழ்வு. அப்போ இது நமக்கு பொதுவான ஒரு லைன்ங்கிறத விட நம்ம குடும்பத்துக்கே இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மிக அற்புதமான லைன். அது போல இனிமையை காக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைன் சொல்றாரு பாருங்க. வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பேயானால் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் அப்படிங்கிறார். இது ஆக்சுவலா இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கவிஞருடைய வரிகள் வருது பாருங்களேன். நமக்கு நீங்க தலைப்பு இல்லறத்தில் இனிமை, அதாவது குடும்பத்திலங்கிறத விட இல்லறம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதுல கணவன் மனைவிய மையமா வச்சுக்கிட்டாலும் கூட அதுல முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு. முன்னாடி உள்ளது பெற்றோர்கள், கணவனுடைய பெற்றோர்கள் மனைவியுடைய பெற்றோர்கள், பின்னாடி உள்ளது அவருடைய சந்ததிகள். ஆக ஒரு கவிஞருடைய லைன் எப்படி இருக்கு பாருங்களேன். தொடங்குது, எப்படி தொடங்குது? இனியவளே என்று பாடி வந்தேன், இனி அவள் தான் என்று ஆகிவிட்டேன். அதாவது காதலன் கணவனாக மாறுகிறான், காதலி மனைவியாகவும் ஆகிவிட்டனர். அப்போ இதுல என்ன அப்படின்னா, இல்லறத்தில் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு கூட வச்சுக்கலாம். இருமனம் ஒரு மனமாக நடத்தப்படும் திருமணம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருமணத்துல 2 வகை உண்டு பார்த்துக்கோங்க. ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவோம். அரேஞ்ச்டு மேரேஜ், அதாவது பெற்றோர் பார்த்து முடிவு செய்து பெரியவர்கள் முன்னிலையில் நடக்கும் ஒரு வைபோகம் அது. இன்னொன்னு இருக்கு பாருங்க, நான் அந்த முதல்ல உள்ள லைன் தான் அது, முதல்ல சொன்ன வரிகள். இருவருமே ஒருவருக்கு ஒருத்தர் விரும்பி பழகி திருமணம் செய்து கொள்ளுதல். அதாவது அது கூட அந்த இடத்துல ஒரு இது இருக்கு, எய்தர் வித் பெர்மிஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் வித்அவுட் தேர் பெர்மிஷன். இது நடக்குதுன்னு ஒண்ணு. அதாவது 2 பேரும் மன விரும்பி பார்க்கும்போது பேரண்ட்ஸ் சில நேரங்கள் ஒத்துக்கிறாங்க, சில நேரங்கள் ஆகும்னு சொல்லிட்டு அங்க ஒரு குழப்பமாகி அதுவும் ஒரு துன்பமான நிலையில கூட கொண்டு விட்டுருது. ஸோ அதனால வித் பெர்மிஷன் 2 நடந்துச்சு. அப்போ அது இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த 2வது விஷயம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த அப்ரூவல் மாதிரி, நாட் பெர்மிஷன். அந்த கல்யாணம் ஆனது ஆயிடுச்சு, 2 பேரும் நல்லா பிரியப்பட்டீங்க, வாழ்க்கை சேர்ந்துட்டீங்க, ஓகே நாங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. காரணம் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அடிஷனலா குடும்ப விருத்திங்கிற ஒரு வாரிசு வச்சுக்கோங்க, அது ஆட்டோ அப்ரூவல் தான். அது மாதிரி நிறைய நம்ம பாக்குறோங்க முன்னாடி. சாரி, இப்ப பாருங்களேன், மகரிஷி இந்த இடத்துல இப்பதான் வராரு உள்ள. அதாவது அவரவர் வாழ்க்கை துணையை அவரவரே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறார் நம்ம மகரிஷி. இப்போ அவர் கொடுக்கும் விளக்கம் என்ன அப்படின்னா, குரு நம்ம கொடுக்கறது, இந்த வாழ்க்கை துணையானது அவரவர் கர்ம வினைக்கு ஏற்பதான் அமையுது, கருமைய பதிவுகளுக்கு ஏற்பதான் அமையுது அப்படிங்கிறாரு நம்ம குரு. சோ அது மாதிரி இன்னொன்னு பாருங்களேன், நம்ம குரு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு நாள் எல்லாரும் சாதாரண மகரிஷியினுடைய சிந்தை அருளுரையை கேட்கறதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ கேட்கிறாரு, அதாவது நீங்க இப்ப எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க? இந்த கூட்டத்துல எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க இருக்கிறீங்க. அப்போ இந்த வீட்டுல உள்ள வேலைகள்லாம் விட்டு என்னுடைய அருளுரையை கேட்கறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல உங்களுடைய தியாக மனப்பான்மை இருக்கத்தான் செய்யுது இல்லையா? அப்போ இது எது சொல்ல வரோம்னு சொன்னா, குடும்பத்துல இல்லறத்துல இனிமை இருக்குன்னு சொன்னால் இந்த தியாகம் அப்படிங்கிறது அங்க முன்னிலைப்படுத்தப்படுது. அப்போ அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு லைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தியாகங்கிறது இங்க வந்தது மட்டும் தியாகம் இல்ல, நான் இந்த சமுதாயத்திற்கு அருட்தொண்டாற்ற இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளட்ஜோட உறுதியோட இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த மனநிலை வர்றதா இருந்தா தொண்டு அப்படிங்கிறது, அந்த தொண்டு அப்படிங்கிற மனநிலை தான் உலகத்திலேயே முழுக்க முழுக்க உயர்ந்த ஒரு, அதாவது சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டங்களில் உலகத்திலேயே ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னா, அவையாருக்கு கேட்கும்போது ஒரு சின்ன கதை கூட உண்டு. அதுல
உலகத்திலே மிகப்பெரிய சொன்னா இந்த பிரபஞ்சம் தான் அப்படிம்பாப்ல. கடைசியில வந்து பாக்க அதே அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நோ 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 அதெல்லாம் இல்ல. தொண்டனை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை அப்படிம்பாப்ல. ஆக அந்த அளவுக்கு தொண்டு செய்யறதுக்கு நம்மளை உயர்த்தக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியதுதான் நம்ம வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம். அப்போ அந்த மாதிரி உயரும் போது என்ன ஆகுது? அது வந்து நமக்கு இல்லறத்திலே வந்து அது நமக்கு ஒரு அருமையான ஒரு இனிமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அப்போ இல்லற இன்பமயமா இருக்கும்போது நமக்கு சுத்தி உள்ள இன்பமயமாக தெரியும் போது நம்ம உலகமே நமக்கு இன்பமயம் வந்த அது போல ஆழியார்ல பாருங்களேன் சாதாரணமா மகரிஷனுடைய கருத்துக்கள் தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போல எடுத்துக்கிற போறோம். அவர் வந்து ஒரு சத்சங்கத்துல மகரிஷிட்ட வந்து ஒரு அன்பர் கேட்கிறாரு, நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க பெண்களையே முன்னாடி உட்கார வச்சுக்கீங்க வரிசையில, ஏன் நீங்க வந்து குருவே ஆண்களையும் ஏன் முன்னாடி உட்கார வைக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு நம்ம குரு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பாருங்களேன் ஐயா, பெண்களுக்கு வந்து வீட்டு கடமை மற்றும் சமுதாய கடமை என 2 கடமைகள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. 2 கடமை பெண்களுடைய தன்மையை பொறுத்தவரையில. அப்போ பின்னாடி உட்கார வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்க? இங்க வந்து உட்கார்ந்தாலும் கூட அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எங்க இருக்கும்? வீட்டு கடமையில தான் இருக்கும். ஆக நம்முடைய எண்ணத்தை சொல்லாம பெறையாம கூட உங்கள்ட்ட கூட பக்கத்துல நண்பர்கள்ட்ட சொல்லாம தோழிகள்கிட்ட சொல்லாம கூட கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு பொறுத்தவரையில வீட்டு கடமை என்பது அவர்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போனது பாத்தீங்களா? அப்படின்னு அந்த இடத்துல கூட பெண்களை வந்து மகான் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்றாரு. அதுதானே உண்மையும் கூட. இப்ப அந்த மாதிரி சொன்ன உடனே கூட இருந்த அன்பர்கள் என்ன செஞ்சாங்க? அதை அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. அது போல இப்ப நமக்கு ஆண் பெண்ணுன்னு வரும்போது சில வாசகங்கள் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அறிமுகமே இல்லாத முகங்கள் என்றாலும் எப்படி அறிமுகமே இல்லாத முகங்கள் என்றாலும் அரியதோர் பந்தம் கணவன் மனைவி உறவு என்பது. அது போல தாய்க்கு பின் தாயானவள் அவள்தான் தாரம்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். அது போல இப்ப நான் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் சில உதாரணங்கள். அதாவது உதாரணங்களை விட உருவர்கள் தான் அது. மனதால் இணைந்த சில பேர் மணமேடையில் அமரவில்லை. நான் முதல்ல பேசணும் பாத்தீங்களா? 2 பேரும் பிரியமா பேசுறாங்க, போறாங்க, பழகுறாங்க. அது இப்ப உள்ள காலகட்டத்துல பார்க்காமலே பழகிடுறாங்க. பழகிட்டு கடைசியில கல்யாணத்துக்கு முன்னாடியே 3 மாசம் அவங்க கிடக்கு போன்லயே தான் வந்துருச்சு. இப்ப மொபைல்ல பேசி பேசி கடாது என்ன ஆகுது? அதுதான் வந்து மனதால் இணைந்த சில பேர் மணமேடையில் அமரவில்லை. கல்யாணத்துக்கு அளவுக்கு போகல. அதே போல கம்பல்ஷன்ல சில பேர் போறாங்களே, மணமேடையில் இணைந்த சில பேர் அவர்களின் மனதுக்குள் அமரவில்லை. இது கொஞ்சம் முக்கியமானது. அது போல இன்னொன்னு பாருங்களேன், தன் சந்தோஷங்களை எல்லாம் குழந்தைகள் மூலமாக பெற்று விடலாமா என ஏங்குபவள் அம்மா. முதல்ல சொன்னோம் இல்லையா? அந்த இதுல வந்துருச்சுன்னா பேரண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது. ஆக எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் போனாலும் தான் பெற்ற குழந்தை முகத்தை பார்க்கும்போது அவள் படுகிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதே போல இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, முக்கியமானது இது. பெருத்து போகாத உடலும் நரைத்து போகாத முடியும் மறுத்து பேசாத மனைவியும் அமைய பெற்றால் வெறுத்து போகாத வாழ்க்கை அமையும். அப்புறம் என்ன? இல்லற முழுக்க முழுக்க இனிமேதான். ஆக அதே போல இன்னொன்னு கூட பாருங்களேன், கணவன் மனைவி இருவரில் மகரிஷி சொல்லக்கூடிய இது வந்து மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்லு உணர்வு. கணவன் மனைவி இருவரை யார் அதிகமாக விட்டு கொடுக்கிறார்களோ அவர்தான் அறிவாளி. இதுதான் வந்து நமக்கு அருமையா வந்து குரு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தத்துவம் கூட சொல்லலாம். அது போல இன்னொரு இடத்துல கூட பாருங்களேன், நட்பும் உறவும் நல்ல புத்தகம் போன்றது. இந்த உறவு இருக்கு பாருங்க, உறவுங்கிறதே மொத்தத்திலேயே வந்து குடும்பத்திலே அடக்கம் தான். கணவன் மனைவி மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி முன்னோர் அவருடைய பெற்றோர் பின்னோடி சந்ததிகள். அப்போ உறவு நட்பு உறவு என்பது நல்ல புத்தகம் போன்றது. அதிலே ஆங்காங்கே சில எழுத்து பிழைகள் இருக்கும். இங்கதான் வருது எப்படி இனிமையை காப்பாத்துறது. அதனை சரி செய்யுங்கள் அப்படிங்கிறாரு ஒரு மகன். பிழை என்பதற்காக நல்ல நல்ல புத்தகங்களை தூக்கி எறிந்து விடாதீர்கள். நல்ல உறவுகளை பாதுகாத்துக் கொள்வோம் அப்படிங்கிறதான். கணவன் மனைவி ஈருடலாகவும் ஓர் உயிராகவும் வாழும் போது இன்ப துன்பங்கள் அனைத்தும் இருவருக்கும் போதுதானே உறவும் நீடிக்கும். உயிர் மூச்சு நிற்கும் வரை. எப்போ உறவும் நீடிக்கும்? உயிர் மூச்சு நிற்கும் வரை. இதுதான் வந்து கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, இல்லற அப்படிங்கிறது. அது போல இன்னொன்னு கூட என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் சிறை அதிகாரி அப்படிங்கிறாரு இன்னொரு ஆழ்ந்த தத்துவம் படைத்தவர். அதாவது எப்படி அப்படின்னா, பிரபஞ்சம் என்பது பிரபஞ்ச வான்காந்தம் தானே திருமணத்துக்கு தகவல் நிலையம் அப்படிங்கிறாரு. அதாவது ஆண் பெண் ஆன்ம பதிவுகளுக்கு ஏற்ப முதல்ல சொன்ன பார்த்தீங்களா? இப்ப ஆன்ம அதாவது கருமைய பதிவு ஆன்ம பதிவுகளுக்கு ஏற்ப யார் யாரை திருமணம் என்ற பெயராலே சேர்த்து வைக்க வேண்டும் என்ற முடிவு செய்து கொண்டிருக்கிறது எது? இந்த பிரபஞ்சம் என்ற வான்காந்தம். ஆன்ம காவலனாக கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஆன்ம காவலனாக ஒருவருக்கொருவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழும் மட்டும் ஒருவரை ஒருவர் கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர் கண்காணிக்கிறது என்ன அர்த்தம்? அதுல ஒருவர் மற்றவரின் நலம் பேணும் நற்பண்பு கொண்டவர்கள் தான் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது. அப்போ இந்த குணங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்றைய தலைப்பு மிக அருமையான ஒரு தலைப்பு. இன்னொன்னு வருது பாருங்க, மனைவியை கொஞ்சு. மனைவியை கொஞ்சு எப்போ மிஞ்சும் போதும் கொஞ்சு, கோபத்துல எதிர்றான்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட அப்படியே கொஞ்சம் அப்படிங்கிறது. அதாவது இதற்கு ஒரு அடிப்படையான ஒரு கருத்து சொல்றாரு பாருங்களேன். கணவன்மார்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, பல இடங்களுக்கு செல்லவும் பலரோடு பழகவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் மன இறுக்கத்திற்கு வடிகால் இருக்கு. வெளில ஜென்ஸ் போகும்போது என்ன, வெளியில போற ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், நம்ம அவங்க ஆபீஸ் வெளியில கலந்துக்கிறோம், போற வரோம். ஆக அதுக்கு ஒரு வடிகால் இருக்கு. ஆனா குடும்பமும் குழந்தையும் தான் உலகம் என்ற மனநிலையில் இருக்கும் மனைவியை புரிந்து கொண்டு இந்த கணவன்மார்கள் அவர்களுக்கு ஆதரவு நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இது மகான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வாசகங்கள். குடும்ப நலன் ஒன்றையே குறியாக இருப்பதால் மனைவி பல நேரங்களில் பொறுமையை இழக்கக்கூடும். இந்த இடத்துல பொறுமைங்கிற குடும்ப நலத்தில் வரும்போது பொறுமைங்கிற வாசகம் மகிழ்ச்சி கொண்டு வராது. அப்ப அந்த சமயத்துல கூட, அந்த பொறுமை மனைவி இருக்கக்கூடிய சமயத்துல கூட கணவன் மிக அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு நம்ம குரு சொல்றாரு. இப்ப இன்னொரு சின்ன குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பாருங்களேன். எப்பவுமே ஒவ்வொரு நாளும் அல்லது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல நம்ம திட்டமிட்டபடி எதுவுமே நடக்கிறது இல்லை. எப்ப பார்த்தாலும் எதை எடுத்துட்டாலும் ஒரு டென்ஷன் தான், அல்லது எதிர்பாராத பதற்றப்படுத்தும், இந்த நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் கவலைப்படுத்தும். சூழ்நிலைகள் என்ன செய்யும், நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு கூட தொலைச்சு விடும். பெரிய விஷயம் தாங்கிறது கூட இல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட போதும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன், அந்த குடும்பத்தில் நடந்த சமாச்சாரம் நமக்கு ஒரு உதாரணத்துக்கு. இப்ப தாத்தாவுக்கு ரெகுலரா ஒரு வீட்டுல குடும்பத்துல தாத்தா இருக்காருன்னா அவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் புத்தகம் படிக்கிறது வழக்கம். புத்தகம் படிக்கிறது. ஒரு நாள் புத்தகம் கண்கண்ணாடியை தயார் செய்து வச்சு விட்டு அறையை விட்டு ஜஸ்ட் வெளில போயிருக்காரு, கண்ணாடியை கழட்டி வச்சு. வர்றதுக்குள்ள பேரன் என்ன பண்ணிட்டான், அவன் வேலையை காமிச்சிட்டான். தாத்தா அவங்க கண்ணாடி ஏன் தாத்தா இப்படி 2ஆக வந்துட்டது அப்படின்னு கண்ணாடியை காட்டுறான். அப்பதான் அவரு 2 நாளைக்கு முன்னாடிதான் பவர் எல்லாம் மாத்தி புது பிரேம் போட்டு வந்திருக்காரு. உடனே அந்த பிரேமின் ஒரு பக்கத்தை உடைத்து விட்டதை நாசுக்கா சொன்னான் பார்க்கணும். எப்படி சொன்னா, என்ன தாத்தா இப்படி 2ஆ வந்துருச்சு அப்படின்னு. பாட்டி பார்த்தோன்னா பாட்டி டென்ஷன் ஆயிட்டாப்ல, பிடிச்சு வாரிட்டாப்புல பேரனு. உடனே தாத்தா என்ன செய்தார், குறுக்கிட்டு, அது ஒண்ணும் வேற இல்லப்பா, நீ கண்ணாடியை வேகமா எடுத்துருப்ப, அதனால டக்குனு அது உடஞ்சு போச்சு, இனி அதை எப்படி சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு பொறுமையா சொன்னாப்புல. ஆக திட்டினால் அவனுக்கு என்ன செய்யும், பேரனுக்கு மனசு உடைஞ்சு போகும், ஒரு குற்ற உணர்வும் வந்துருக்கும், நமக்கு எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த தாத்தா அந்த இடத்துல பொறுமையா ஹேண்டில் பண்ணதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்பமானது வெளியில போகல, உள்ளே நிக்குது. என்ன ஒண்ணு பாட்டிகிட்ட ஒரு திட்டு வாங்கிட்டோம், அவ்வளவுதான். சோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படிதான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அது போல இன்னும் நிறைய மகான்கள் நமக்கு இந்த இல்லறத்துல இனிமை காக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதுல நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன வீட்டுகளா கூட நம்ம வாசிக்கலாம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். அதுதான் இல்லறம் அப்படிங்கிறது. இப்போ வீட்டில் அற வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, சோ அதை பார்க்கும்போது நமக்கு அதுல எவ்வளவு மகிழ்ச்சிங்கிறத அது நிக்கணும். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, பயணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் சுமைகளை குறைவாக எடுத்து செல்லுங்க, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த வகையில வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் எதிர்பார்ப்புகளை குறையுங்கள். இதுதான் நம்ம குரு சொல்றது. எப்பவுமே குடும்ப அமைதிங்கிற டாபிக் வரும்போது அடி விளாசுவார். அவ்வளவு கருத்துக்கள் நமக்கு உள்வாங்குற அளவுல அவர் கொண்டு போவாரு. ஆக இதெல்லாம் நமக்கு இப்போ ஆஸ் இட் இஸ் நமக்கு இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனவளக்கலைன்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அகத்தாய் பயிற்சி ஆரம்பிச்சு இன்னும் வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் மகரிஷியுடைய கருத்துக்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சுச்சுப்பிங்கிற மாதிரி ஆயிடும். ஒண்ணுமே இல்லை, இது மகரிஷி அவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்காரு, நம்மளும் அதை கடைபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள வந்துட்டாலே அவ்வளவும் உங்களுக்கு இனிமைதான். ஆக இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு உள்ள சமாச்சாரங்கள்ல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது மகான் சொன்ன ஒரு கருத்து. அதே போல இன்னொன்னு கூட இன்னொரு இடத்துல வருது பாருங்க. அதாவது என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய வாசகம் தான், அர்ச்சனை இல்லாத கோவிலும் இல்லை, பிரச்சனை இல்லாத குடும்பமும் இல்லை. ஆனால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு கொடு, மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற ஒரு கணக்குல அந்த மாதிரி வரும். அதே போல இன்னொரு இடத்துல கூட பாருங்களேன்,
வீட்டுல வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, இப்ப ஆண் பெண்ணு கணவன் மனைவிக்கு இடையில வந்து மகிழ்ச்சி தங்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவா பெண்கள்னாலே மகாலட்சுமிங்கிற ஒரு பிராண்ட் தான் அவங்களுக்கு. அதனால அவங்க வாயில உதிரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன இருக்கணும், பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஒரு ஒரு மகிழ்ச்சி பொங்குற இடங்கள்லயோ அல்லது ஒரு ஆன்மீகத்திலேயே ஆற்றல் உள்ள இடங்கள் வீட்டுகளிலேயே பாத்தீங்கன்னா, இந்த பெண்களை பொறுத்தவரையில வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில வரும்போது அங்க இல்லைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம நல்லா பார்க்கலாம் அதெல்லாம். சோ அது மாதிரி எப்பவுமே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சோ அதே போல இன்னும் சில இது மாதிரி சில நிறைய உதாரணங்களும் சொல்லலாம். அதாவது இப்ப இடையில சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா, வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் உலகில் சிறந்த காதல் ஜோடிகள் அப்படிங்கிறப்பல. கொண்டு செல்ல ஒண்ணுமில்லை இவ்வுலகில், கொடுத்து செல்வோம் அதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வாசகமும் ஒரு இடத்துல வருது. இன்னொன்னு முக்கியமானது முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட சொல்லலாம் நம்ம. அதாவது ஆஹ் கணவன் மனைவி இப்ப 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இது. ஆரம்பத்துல உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி அப்படின்னு கேட்டா, அதுல ஒரு இதுவும் பாருங்க. முதல்ல எடுத்த உடனே ஒரு லைன் வரும். கணவன் மனைவி கூப்பிடும்போது, மனைவி கணவன் கூப்பிடும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்டர் போடும்போது அதுல அன்பு அப்படியே ஒழுகும். எப்படி? ஏங்க அதை கொஞ்சம் எடுங்களேன். இது வந்து 1 வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடியது. அது ஒரு அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு அதட்டல் வரும். அதை எடுங்க அப்படின்னு அந்த வார்த்தை ஒரு இந்த ஏங்க ஏங்க வந்து போயிடும். அதுல அடுத்தாப்புல ஒரு 5 to 10 வருஷம் ஆகும்போது யோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். இதெல்லாம் இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா, மனவளக்கலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள்ல வந்து நம்மளுடைய ஆண் ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, பெண் ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, இந்த தன்மைகள்லாம் கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுல இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம இப்ப மனவளக்கலைக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒருத்தர் வந்து உயிர் உயிர் ஓர் உடல் ஈர் உடல் ஓர் உயிருங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்து தெய்வ பார்வைதான். எல்லாருமே சக தெய்வங்கள் அப்படிங்கிற அளவுல. அதே போல 15 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகி பையனை கூப்பிட்டு உங்க அப்பா நான் கூப்பிடுறேன் எங்கடா போயிட்டான் அப்படிமாப்புல. அது இப்ப 20 வருஷம் 15 வருஷம் தாண்டும் போது அங்க எல்லாம் இந்த அவன் இவங்கெல்லாம் போயிடும், அவருங்க எல்லாம் போயிடும். எங்கடா போச்சு அது 20 வருஷத்துல. அதே போல 25 வருஷம் ஆகும்போது பாத்தியா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அது வரமாட்டேங்க பாத்தியா அப்படின்னு வரும். அதே போல 30 வருஷம் ஆகுதா, கையை வச்சு அதாவது மௌனமா கூப்பிட்டு அப்படியே மிரட்டுறது, போய் உட்காரு அப்படின்னு மிரட்டுறது. இப்ப இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து உலகத்துல நம்ம குடும்பங்கள்ல பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா மனவளக்கலையை பொறுத்தவரை நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சமநிலை அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அதே போல மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இணக்கத்தை வற்புறுத்தும் போதும் பிணக்கை தீர்க்கும் போதும் சொல்லையே உள்ளமும் உதடும் உபயோகப்படுத்த வேண்டும். அப்பொழுது நன்மையே பல பெறலாம் அப்படிங்கிறாரு நமக்கு. அப்போ எல்லா வகையிலுமே அந்த இடத்துல என்ன நிக்குது, அன்புங்கிற ஒண்ணுதான் நிற்குது. அது மட்டும் இல்லாம குடும்பம்னு வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, குடும்பம் என்பது வாழ்க்கை கலையை கற்பிக்கும் கலாசாலை அப்படிங்கிறாரு. நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனை அது. இப்போ இப்போ கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டா, கணவன் மனைவி உறவிலே வந்து பகைமை அல்லது பிணக்கு இருக்குமே ஆனால் ஒருவர் மற்றவர் மீது சினம் கொள்வார்கள். இந்த சினத்துக்கு அடிப்படை என்னன்னா, மனசுக்குள்ளேயே வந்து வெளில சொல்ல முடியாத அளவுல உள்ள எடுத்து வச்சுப்பாங்க. அதான் வஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சுக்கலாம். அது எல்லா குடும்பங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்ம இந்த சினத்தை பத்தி குரு சொன்ன பிறகு சினம் எல்லாம் நமக்கு சுத்தமாவே இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னாலும் தலையாட்டிக்க வேண்டியதான். அப்போ அந்த சினம்ங்கிறது மகரிஷி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அது ஒரு சாபம் அப்படிங்கிறது. அப்போ பகைமையை வைத்துக்கொண்டு வாழ்த்த முடியாது. வாழ்த்தும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பகைமை நிக்காது அப்படிங்கிறார். அதே போல இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். உதவி அப்படின்னு சொல்லும்போது ஊழியர் இடங்களை சொல்றாரு. பிறருக்கு உதவுவதை குடும்பத்திலே தான் தொடங்க வேண்டும். இதே வந்து வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு பாருங்களா, குறள் என்ன சொல்லுது, இல்வான்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இந்த மூவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது நிறைய இடங்கள்ல மகான் அருமையா சொல்றாரு. 5 கடமைகள் இருந்து தாய் தந்தையர் குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை மகான் சொல்லி வர்றாரு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுல வந்து பார்த்துக்கலாம். அது போல ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி உறவில் எவ்வளவு இனிமையை அனுபவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் அனுபவித்த அந்த இன்பத்தை நினைத்து நினைத்து நிறைவு காண முடிகிறது. ஆனால் ஏதோ ஒரு சிறு சிறு காரணத்தினால வந்து அந்த குறையை கற்பித்துக் கொண்டு போகும்போது அந்த மனசுல வைக்க கூடாது. அப்படி வைக்கும் போது நமக்கு அது
அந்த வஞ்சம் அப்படிங்கிற ஒரு வாசம் வந்து பார்த்தீங்களா, குரு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிறப்ப. அதே போல இந்த குடும்பம் இல்லறம்ங்கிறதே குடும்பம் தானே. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்டில் மற்றவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப காம இருப்பாங்க. அதே போல பிணக்கு வரும்போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் அப்படின்னு காத்திருக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம அனுபவசாலியோட நிறைய பேர் சொல்றாங்க. அதே போலங்க இப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்க, நம்ம குரு சொல்லக்கூடியது ஒழுக்குங்கிற தன்மையில தான். அந்த ஒழுக்கத்தை பத்தி வரும்போது குரு மட்டும் சொல்லல, எல்லா சமயங்களும் அதான் சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, மிக முக்கியமான நல்லொழுக்கமாக அமைந்திருப்பது கற்பும் பிரம்மச்சரியமும். இந்த கற்பு வந்து 2 பேருக்கும் புதுசு. 2 பேருக்குமே அது புது புது பொது தானே அப்படிங்கிறதானே நம்ம வந்து நம்ம குரு நமக்கு நிறைய இடங்கள்ல விளக்கியிருக்காரு. அதெல்லாம் போக போக உங்களுக்கு நிறையவே தெரியும். அதே போல இன்னொரு இடத்துல, பழைய நண்பனுக்கு நண்பனாக இருப்பதை விட புதிய மனைவிக்கு கணவராக இருப்பதே சரியான தர்மம். தர்மத்துக்கு ஒரு விளக்கம் பாருங்களேன். இப்போ பழைய நண்பன் நண்பரை விட புதிய மனைவிக்கு கணவனாக இருப்பதுதான் வந்து சரியான தர்மம் அப்படிங்கிறாங்க. சோ அந்த வகையில் நமக்கு வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து மகரின் சொல்லி வராரு. இறுதியத்தை என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இந்த உழைப்பு இருந்தாலே 2 பேரும் கண்டிப்பா உழைக்கிறாரு. இப்ப உள்ள காலகட்டத்துல நமக்கு வருமானம் பத்தாது. அப்ப உழைப்பு 2 பேருமே பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறாரு நம்ம குரு. பொருள் ஈட்டும் போது கண்டிப்பா அந்த இன்பத்திற்கான ஒரு நமக்கு அடித்தளமாக அமைந்து வரும் அப்படின்னு. அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, காந்திஜி என்ன சொல்றாரு, நல்லவற்றை நாடும் துணிவும் கெட்டவற்றை அஞ்சும் பண்பும் உடையவள் பெண் அப்படிங்கிறாரு. பெண்ணை பத்தி சொல்றாரு. பெண்ணு தான் பேக் பண்ணும் அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கே. பூ உலகில் நரகமும் சொர்க்கமும் பெண்கள் வசமே அடங்கியுள்ளன அப்படின்னு டென்னிசன் சொல்றாரு. வாழ்க்கை என்ற ஆற்றை கடலை கடப்பதற்கு பெண் என்ற படகோ கப்பலோ அவசியம் தேவை அப்படின்னு காண்டேகர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு. அதே போல ஷேக்ஸ்பியர் சொல்றாரு பாருங்களேன், திறமையுள்ள பெண்ணின் சிறந்த பண்பு சமயோஜித புத்தி. பேலன்ஸ் பண்றது, இங்கிட்டு மாமியார இங்கிட்டு கணவனை பிள்ளைகளை எல்லாத்தையும் வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி முன்னாடி வர்றதை பின்னாடி வர்றதை முன்னாடியே யோசிச்சு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது. அதே போல காந்திஜி என்ன சொல்றாரு பாருங்களேன், பெண்களால் அன்பை பிரிக்க முடியாது, பெருக்கத்தான் முடியும் அப்படிங்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மகான்கள் வந்து நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து நமக்கு இன்னைக்கு இல்லறத்தில் இனிமை காக்கணும் அப்படின்னு சொன்னால் மகான் சொன்ன கருத்துக்களும் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து எத்தனை அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்களோ அத்தனை கருத்துக்களையும் நாம் ஏற்று வாழ்வில் பின்பற்றி நடப்போம் என்று கூறி, இன்று எனக்கு அரியதொரு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் மற்றும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளை உலக மகளிர் தினம். தாய் குலங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகள் முடித்தாகட்டும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.